அந்த நல்ல மனுஷனாங்க, அதுனாங்க மனுஷன். ஹாய் ஹலோ வணக்கம், நானும் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி எப்படி கேட்குதுன்னு தெரியல. வாய்ஸ் சப்போஸ் பஃபரிங்கோ ஏர் நாய்ஸோ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை மாதம் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4 months 3 months கழிச்சு மோட்டோ ப்ளாகிங் பண்ணுறேன். முன்னாடி போட்டது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் இருந்த ஸ்டாக்கை வச்சு வீடியோ போட்டுட்டுருந்தேன். நம்மளுக்கு ரீசெண்டாக ஒரு சேட் நியூஸு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மள ஐஃபோன் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து சோபா மேலே வச்சுருந்ததை ஒரு 3 minutes ஒரு 5 minutesக்குள்ளே நான் மேலே போயிட்டு இருந்தேன். ஒரு குட்டி பையன் கீழே விட்டான்ட்டு போய் பார்த்துட்டு கீழே வரேன். ஒரு 10 minutes கழிச்சுனா நான் ஃபோனை தேடினேன். பார்த்தா ஃபோனை வந்துட்டு காணும், யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு அதுலேயே ஒரு சேடாக ஆயிடுச்சா, என்னடா அப்படின்ட்டு. அதுவும் எப்படின்னா ஒன்றா திருட்டு போயிடுச்சுங்க. அடுத்தது ஒரு 3.5 பவுன் நகை தொலைச்சேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா ஃபோன் போயிடுச்சு. அதனால் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகி ஒரே மைண்ட் ஃபக் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் மோட்டோ ப்ளாகிங் பண்ணுறதில்ல, எங்கேயுமே வெளியிலும் போகிறதில்ல. ஒரே ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோன்னு சொல்லி ஸ்டடீஸ்குள்ளே போனால் சரி போவோம், இதையாச்சும் நிம்மதியாக பண்ணலான்னு நினச்சா ஃபோனோட இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஒன்று வீடியோ போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும், 3 minutes ஒரு வீடியோ. அது பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் ஷாப் வச்சுருக்க ஒரு அண்ணன்களுக்கு அதே மட்டும் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நியர்பையில் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு அந்த ஃபோன் கிடச்சானா என்னோடய ஃப்யூச்சரு. ஏன்னா அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஏன்னா இதுலேயும் வந்துட்டு நான் போர் அடிக்க விரும்பலை. சரி, நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னா, ஒரே ஒரு குழுமணி மீன் மார்க்கெட் நாங்கள் போயிட்டுருக்கோம். காலையில் இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 5:28. நான் 5 o'clock கிளம்பலான்னு நினச்சேன். கோப்ரோ செட்டப்ஸ்னால் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 4 months 3 months ஆனனால வந்துட்டு செட்டப் ஆகலை. ஏன்னா அது இல்லாமல் நம்ம பழைய விவோ செல்ஃபோன் சொல்லியிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னா எந்த வீடியோலன்னா பச்சைமலை போகிற வீடியோவில் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருப்பேன், நம்ம செகண்டரி ஃபோன் விவோ அப்படின்ட்டு. அந்த விவோவில் தாங்க இப்போ இருக்குது. அதில்னா நம்ம ப்ளாகிங் பண்ண போகிறோம். எப்படி இருக்குதுன்னு தெரில. ஒரு காலத்தில் பண்ண கிளாரிட்டி இப்போ எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னு தெரியல. ஐஃபோன் அளவுக்கு ஈக்குவல் கொடுக்காது எந்த ஃபோனும் மேபி, ஆனால் பார்ப்போம். ஏன்னா அது நான் கஷ்டப்பட்டு சேவிங்ஸில் வாங்கின ஃபோனு, 3 வருஷம் சேவிங்ஸில் வாங்கின அந்த ஃபோனை வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுவும் வீட்டில் இருக்கிறவங்கன்னா எடுத்திருக்காங்க, அது தெளிவாக தெரியுது, தரமாட்டுறாங்க. பார்ப்போம். வீட்டில் குடியிருக்கிறவங்க இருக்காங்க, கீழே எங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களாம் எடுத்திருக்காங்க, ஆனால் தரமாட்டுறாங்க. ஃபோனை வச்சுக்கிட்டு பண்ணாதா இது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. போலீஸாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா ஜி அப்படின்னு கேட்பீங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கமிஷனர் வரைக்கும் போயாச்சு, எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ஓகே, இதை பார்த்தாச்சு, யூடியூப்பில் போடுறத பார்த்தாச்சு, ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். சரிங்க, இப்போ குழுமணிக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு மீன் வந்து இந்த நேரத்தில் போனீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ஒரு காலத்தில் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் புத்தூர் மீன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே இருந்த மீன் மார்க்கெட்னா இப்போ இங்கே வந்துருக்கு. இங்கே வந்துட்டு எல்லாமே இருக்குது, சீப்பாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குறாரு. எங்கே ப்ரோ? குழுமணியா? மரம் குறிச்சி நான் போக மாட்டேனே ப்ரோ, நான் இங்கே வரைக்கும் நான் போகிறேன், குழுமணி வரைக்கும். நான் மார்க்கெட்டு போகிறேன், மீன் மார்க்கெட்டு. சரி, இல்லை அது வரைக்கும் இறக்கி விட்றேன்னா இறக்கி விட்றேன். சரி, ஓகே. அவர் லிஃப்ட்டு கேட்டார். நம்ம மீன் மார்க்கெட் வரைக்கும் தான் போகிறோம். அவர் மராண்டாக்குறிச்சி வரைக்கும் லிஃப்ட்டு கேட்குறாரு. மராண்டாக்குறிச்சி வரைக்கும் நம்ம போக மாட்டோம். ஏன்னா போயிட்டு வரக்குள்ளே மீன் தீந்துடும், மீன் ரேட் அதிகமாகிடும். இப்போயே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வஞ்சர மீன் கண்டி தான் அங்கே போகிறோம். வஞ்சர மீன் இந்த டைம் போனோன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். நம்ம பேசுகிற வாய்ஸ் வரை கேட்குதா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி மைக்கு வர மக்கர் பண்ணிச்சு. மைக்கு ஏதோ பண்ணேன், கேட்டுச்சு ஒரு மோட்டோ ப்ளாகிங்க்கு. இப்போ எப்படி கேட்குதா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். மைக் ஒழுங்காக வேலை செய்யணும். கடவுளே இந்த கடவுளுக்கு பேச்சேன் மேடை இடலைங்க. ஏன்னா சாமி ஃபோட்டோ முன்னாடி ஒரு 3-4 சாமி ஃபோட்டோ இருந்துச்சு. அது முன்னாடியே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எப்படின்னா அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடிராலேருந்து வந்துட்டு கோப்ரோ இருக்குது, ஏன்னா இயர்ஃபோன் இருக்குது, பக்கத்தில் ஐஃபோன் சார்ஜர் இருக்குது, எங்கள் அம்மா செல்ஃபோன் இருக்குது. இத்தனை இது எடுக்காமல் என் செல்ஃபோன் மட்டும் குறிப்பிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கான். சரிங்க, நம்ம வண்டியை எங்கேயா பார்க் பண்ணணும். இதுக்குன்னா முன்னாடியே சீக்கிரமாக வந்துருக்கணும். ஏன்னா எல்லா க்ரௌடுன்னு பார்த்தீங்களா,
நான் அப்படியே என் விவோ செல்ஃபோன்லேருந்து ஆரம்பிப்போங்க. ஏன்னா ஐஃபோன் சொல்ல முடியாது, விவோ செல்ஃபோன்லேருந்து ஆரம்பிப்போம். சரியான க்ரௌடாக இருக்குது, ரேட்டு எக்கச்சக்கம் போகும். ரேட்டு போகிறக்குள்ளே வாங்குவோம். இங்கேயே போட்டுருவோம், இடம் இருக்குது. பார்க்கிங்குங்க, போலீஸ்கார் பார்க்கிங்கே இல்லாமல் எங்கடா பார்க்கிங்கு? பார்க்கிங்கு ரோட்டில் நிப்பாட்டி வச்சு பார்க்கிங் போனால் இங்கே நிப்பாட்டுங்க. அவரை கடக்கிற போலீஸ்காரு பார்க்கிங் ஆகும், நான் தூக்கி மண்டையில் வைக்க. ஐயோ இதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குமே. சரி வாங்க, நான் மீன் மார்க்கெட்டை என் ஃபோன்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இன் 3, 2, 1. இதெல்லாம் மீன் மார்க்கெட்டு. நம்ம கேட்டு வந்த மீன் மட்டும் காணோம், மற்ற எல்லா மீனும் சீப்பாக இருக்குது. சீப்புனா இன்றைக்கி ரேட் ரொம்ப அதிகம், 160 சொல்கிறாங்க. எல்லாமே 1 kgலேருந்து ஆரம்பிக்குது. வருங்க, மீன்னா எப்படி கீழே போட்டு வச்சுருக்காங்கட்டு வீடியோ வராது. நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன், சாங்லாம் அங்கே வைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பேசுகிற கண்டிப்பாக கிளியராக கேட்காது. பார்த்தீங்களா? ஆனால் வஞ்சிரம் இருக்கா? வஞ்சிரம் வஞ்சரத்தை தவிர எல்லா மீனும் இருக்குது. ஒயிட் ஷார்க் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, அதை வந்து புட்டு செய்ய வைப்பாங்களாமா. அவ்வளோ பெரிய ஷார்க்குங்க. இதோ அங்கே இருக்க பாருங்க, வரும். இந்த ஷார்க்கு வந்துட்டு புட்டு செய்வாங்களாங்க. கிட்ட போய் காட்டுறேன். இந்த ஷார்க்கு நாங்கள் எவ்வளோ பெரிய ஷார்க் பாருங்க. நான் வஞ்சரம் இருக்கா? வஞ்சரம் இல்லைண்ணா, வஞ்சரம் முடிஞ்சிருச்சு. இது என்ன ஒயிட் சுறா? இது என்ன செய்வாங்க? இது சமைக்கவும் செய்யலாம். இல்லை புட்டு கிலோ இருக்கு. எவ்வளோ வருது இது? எவ்வளோ வருது இது? எவ்வளோ வருது? 300 இல்லை எனக்கு வஞ்சரம்னா வேணும். அது எவ்வளோ வருது? அது 300 தான் கிலோ. பெருசாக தான் இருக்கு. சரி வேணும். நான் கேட்ட வஞ்சரம் மட்டும் இல்லையாங்க, நானும் எல்லா இடத்துலையும் அலைஞ்சிட்டேன். நான் கேட்ட வஞ்சரம் மட்டும் இல்லை, மற்றபடி எல்லா மீனும் இருக்குது. ஆனால் எல்லா மீனும் ரேட் அதிகம் இன்றைக்கி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாருமே வருவாங்க சொல்லிட்டு. சனிக்கிழமை முன்னாடியே வந்திருந்தா எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும். அது வஞ்சிரமா? எல்லாம் வருது. சரி, இந்த மீன் வந்து கெட்டு போயிடுச்சாமா. ஓ மை காட், இதே 2 நிமிஷம் மேலே போயிடுச்சு. இதோ இது நாங்கள் குளுமணி மீன் மார்க்கெட். சாட்டர்டே போல் வந்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும், சண்டே வந்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடும். அந்த மீன் வஞ்சரம் மீன் கேட்டோம்ல, அது வந்து அவரே சொல்லியிருப்பார், கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். மீன் கெட்டு போயிடுச்சாமா, எடுத்துகிட்டு போக முடியாது, வேணாம் தம்பி போ அப்படின்னு சொல்லிட்டார். அந்த நல்ல மனுஷனாங்க, அதுனாங்க மனுஷன். மற்றவங்க எல்லாருமே இந்த காலத்தில் வந்துட்டு எப்படின்னு தெரியல, சிலவங்க அப்படி சிலவங்க அப்படி இல்லை. இது ஃபுல்லாக மீன் கடை தாங்க. இது ஃபுல்லாக இதுக்கப்புறம் எல்லாமே ரேட் வந்துட்டு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கும். இப்போ முன்னாடி இருந்த வரைக்கும் இங்கே வரும் நண்டு. நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்தப்போ 1 kg கேட்டேன், வெறும் 80 rupees சொன்னாங்க. ஆனால் இப்போ ரேட் அதிகம். சரிங்க, நான் மோட்டோ ப்ளாகிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நான் அந்த குளுமணி இடம்.
ஃபைன் போடுறதுக்கு பேர் ரெடி ஆகிட்டாங்க போலீஸ்காரங்க. ஓகே நம்ம போவோமா? இப்போ வந்துட்டு நம்ம மீன் மார்க்கெட்லேருந்து கிளம்பியாச்சு. மீன் வாங்கலான்னு கேட்டால் மீன் வாங்கலைங்க. ஏன்னா நம்ம வஞ்சர மீன் கண்ணா போனோம். வஞ்சர மீனை தவிர வேறு எந்த மீன் சீப்பாக இருந்தால் வாங்கலான்னா போனோம். ஆனால் எல்லா மீனுமே ரேட் அதிகம். 1 kg 160, 180, 220 அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு 3 வாரத்துக்கு முன்னாடி வாங்கினப்ப வெறும் 60 ரூபீஸ்க்கே 1 kg, ஏன்னா 80 ரூபீஸ்க்கே 1 kg அப்படின்னு வாங்கிட்டு போனேன். இன்றைக்கினா 160, 180 சொல்கிறாங்க. அதனால் வேணாம், இந்த வாரம் ஏதாச்சும் மட்டன் சிக்கன் எடுத்து சமைச்சிட்டு அடுத்த வாரம் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. முக்கியமாக இந்த இது வந்துட்டு எதுக்கு மீன் இன்றைக்கி வாங்க வந்தேன்னா, உங்களுக்கு காட்டுற கண்ணா திருச்சியில் நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இல்லை சீப்பாக இந்த டைமில் இருக்கும். எந்திரிச்சு வர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் 5 o'clock வந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் 5 o'clock சண்டே மட்டும் வராதிங்க. எவ்வளோ ஃபாகாக இருக்குது பாருங்கள் திருச்சியில். அதுவும் கரெக்டாக 5:47க்கு. அதுவும் சண்டே மட்டும் வராதிங்க, சாட்டர்டே வாங்க. சாட்டர்டே வந்துட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும். சாட்டர்டே ஒரு 5 o'clock முன்னாடியே வந்துடுங்க. 4:30, 4:40 அப்படி வந்துட்டிங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏன்னா நான் சாட்டர்டேனா முக்கால்வாசி வாங்குவேன். சண்டே சரி வாங்குவோம் போவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் வந்தால் ரேட்டு லோ சொல்கிறாங்க. எப்பயுமே லோ ரேட்டு வராது. சரிங்க, அதெல்லாம் இந்த வீடியோ வந்துட்டு எதுக்காண்டினா, நம்ம ஃபோன் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. அது இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் மோட்டோ பிளாகிங்கில் சொல்கிறதுனா ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மட்டும் அந்த வீடியோ பார்க்காட்டினா ஃபோன் தொலைஞ்சது வந்துட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி தொலைஞ்சிச்சு, எத்தனை மணி, எத்தனாம் தேதின்ட்டு. 29ஆம் தேதி கரெக்டாக 12 மணி போல் தொலைஞ்சிச்சு. 12 மணினா 12 ஒரு 20 வரைக்கும் கையில் என் ஃபோன் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தொலைஞ்சிச்சு. எப்படி தொலைஞ்சிச்சு, யார் எடுத்துகிட்டு போனால், எதுவுமே இன்ன வரைக்கும் ஒன்றுமே புரியல. இன்னையோட தொலைஞ்சு 1 month 5 days ஆயிடுச்சு. மனசு இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட இதாகலை. இன்னும் மாட்டாக இருக்குது, கில்ட்டியாகவே இருக்குது. சரி பரவாயில்ல, போனது பாஸ் டு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படியா சொல்லுவாங்க, அப்படின்னா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரில. சரி, இந்த வீடியோ லென்த்தாக போட விரும்பலை. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் see you next வீடியோ. அல்டிமேட்டான வீடியோவில் சந்திப்போம். மேபி அடுத்த வீடியோ வந்துட்டு ஒரு ரைடு வீடியோ தான் இருக்கும். ஏன்னா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மூட் அப்செட்டாக இருக்குது. எங்கேயாவது ரைடு போனான்னா நம்மளுக்கு மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்ன்ட்டு. அதே மட்டும் வந்துட்டு நான் ஒரு காலத்தில் சொல்லிட்டேன், நம்ம வாங்க போகிறோம், நம்ம கூட ஒருத்தர் ஏன்னா ஒரு ஃபேமிலி ஒன்று சேரப்போகுது எம்டி மட்டுமேன்ட்டு. அவர் வாங்கிட்டாரு. அந்த இதை வந்துட்டு நான் இன்னும் வரைக்கும் சொல்லலை. அது கூடிய சீக்கிரம் அவர் முன்னாடியே வந்துட்டு அதை ரிவ்யூ பண்ணுறேன். அதே மட்டும் இன்னொன்று ஒருத்தரும் நம்ம கூடயே ஒருத்தர் சுற்றுவாருங்க. அவரும் ஒன்று வாங்கியிருக்காரு, புக் பண்ணிட்டாரு. 25, 28 வந்துடும். அந்த வீடியோவும் வரும் பாருங்கள். 25, 28 ஆமாம், அன்றைக்கி டெலிவரி. என்ன பைக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பைக் வாங்க போகிறா. அதுவும் நம்ம கூட சுற்றிட்டு இருப்பார் ஒருத்தர், அவர் நாங்கள் வாங்க போகிறாரு. அதனால் ரொம்ப ஹாப்பி அவனும் வாங்குறதுனால நம்மளுக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷம். அதனால் அந்த ப்ளாகிங் வரும் பாருங்கள், மறக்காமல். அதுக்கு முன்னாடி ரைடு வீடியோ வருமா அப்படின்ட்டுனா ஒரு டவுட்டு. ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைடு போகலாமா, இல்லை வண்டி வர்றதுக்கு முன்னாடி ரைடு போயிட்டு வரலாமா அப்படின்னு இருக்கு. பார்ப்போம். 2 in 1 எப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு தெரில. பசங்க யோசிச்சுட்டு டக்குன்னு போகலான்னு சொன்னால் போக வேண்டியதான். இல்லை வேணாம், அவன் வண்டி வரட்டும் அதுக்கப்புறம் போய்க்கலான்னா அது ஒன்றும் இல்லை. சரிங்க, நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மீன் மார்க்கெட்டில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அதே மட்டும் வந்துட்டு மீன் சீப்பாக இருக்கும் போது வந்து வாங்கிட்டு போங்க. திருச்சியோட மார்க்கெட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேவையில்லாம் ரொம்ப வளர்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட 4 months ஆயிடுச்சு மோட்டோ ப்ளாகிங் பண்ணி. இப்போ நான் எங்கிட்ட போய்ட்டுருக்கேன்னா குளுமணி சைடுனாங்க. அப்படியே மார்னிங் ஒரு 5 o'clock 5:50 ஆயிடுச்சு. ஸோ ஒரு மார்னிங் ரைடை போடுவோம், போயிட்டு ஜாலியாக போயிட்டு வருவோம். சரிங்க, நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பாய். எதுனா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் போட்டு அள்ளி தெறிக்க விடுங்க. நம்மளும் 2 years போட்டுட்ருக்கோம். வியூஸ் மட்டும் அங்கே போகுது, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற மாட்டுது. இப்போ வர மோட்டோ ப்ளாகிங்னா சர்ன்னு ஏறுறாங்க. நம்ம என்னென்னா முயற்சி பண்ணாலும் ஏற மாட்டுது சப்ஸ்கிரைபரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் கவுண்ட்டை சசன்னு வருது பாருங்கள், சப்ஸ்கிரைப் கவுண்ட்டை வந்துட்டு ஏற்றி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி. ஓகே, டாடா பாய். see you later next video. யோ ஸோ ஃபீலிங்ஸ் மனசு வலிக்குது. ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் இன்னொன்று iPhone 15 வாங்குகிறோம், இல்லை 14 வாங்குகிறோங்க. ஓகே, பாய்.